Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ஆரியில சூப்பரான bridal blouse design பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இந்த மாதிரி பேட்டர்ன் டிரா பண்ணி எடுத்துர்க்கேன். மேங்கோ ஷேப் வந்து 3 டிரா பண்ணியிருக்கேன். அதுல இருந்து கிளைகள் வர மாதிரி லீஃப் இதெல்லாம் வந்துட்டு நான் ஃப்ரீ ஹேண்ட்ல டிரா பண்ணி இது வந்து அச்சு வச்சு எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆன்டிக் பீட்ஸ் எடுத்துக்கலாம். ஆன்டிக் பீட்ஸை இந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்க அந்த மேங்கோ ஷேப் மேலேயே நாம் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வளைவுகளில் நம்ம ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கும்போது சிங்கிள் பீட்ஸ்க்கு ஒன்ஸு இல்லைனா 2 பீட்ஸ்க்கு ஒன்ஸு நீங்கள் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. நிறைய பீட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இது மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கும்போது நமக்கு அந்த ஷேப் வந்து அழகாக கிடைக்காது. இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம ட்ரா பண்ணியிருக்க அந்த பேட்டர்ன் நமக்கு இன்னும் அழகாக நமக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து பிரிண்ட் இதில் பண்ணும்போதே அழகாக அந்த ஷேப்பெல்லாம் கரெக்டாக பண்ணி எடுக்கும்போது நம்ம அதுக்கு மேலே நம்ம பீட்ஸ் ஒர்க்கோ என்ன ஒர்க் கொடுத்தாலும் நமக்கு அது கரெக்டாக அழகாக வந்துடும். நம்ம இதில் நம்ம அச்சு வைக்கும்போதே தப்பாக கொஞ்சம் வளைவாக நம்ம ராங்காக வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணும்போது அது நமக்கு நிறைய கன்ஃபியூஷனை கொண்டு வரும். ஸோ நீங்கள் வந்து பேட்டர்ன் ட்ரா பண்ணும்போதே நீட்டாக ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மேங்கோக்கும் ஆன்டிக் பீட்ஸில் ஸ்டிச்சஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பீட்ஸை வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு அவுட்லைனாக சுகர் பீட்ஸ் லைன் வந்து ஒரு லைன் கொடுத்துக்கலாம். சுகர் பீட்ஸ் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். 3 பீட்ஸ் ஒன்ஸ் கூட நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆன்டிக் பீட்ஸ் யூஸ் பண்ணி கிளைகளுக்கெல்லாம் நாம் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா கிளைகளுக்கும் நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் சுகர் பீட்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்ம போட்டு ட்ரா பண்ணி வச்சுருக்க லீஃபுக்கு மற்ற எல்லா ஷேப்புக்கும் நம்ம இந்த சுகர் பீட்ஸை யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்கலாம். கரெக்டாக இந்த ஷேப் மேலேயே நம்ம இந்த பீட்ஸ் ஒர்க் வந்து கொடுத்துக்கலாம். நம்ம ட்ரா பண்ணும்போதே இந்த ஷேப்ஸ் எல்லாம் கரெக்டாக ட்ரா பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி நம்ம அதுக்கு மேலே ஒர்க் கொடுக்கும்போது எந்த சிரமமும் இருக்காது. நீங்கள் ட்ரா பண்ணும்போதே கரெக்டாக ட்ரா பண்ணி எப்பவுமே எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா லீஃபுக்கும் நீங்கள் இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அவுட்லைன் கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மேங்கோ ஷேப்புக்குள்ள ஒயிட் ஸ்டோன் லைன் வச்சு ஸ்டிச்சஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோன் லைனில் நீங்கள் ஸ்டிச் கொடுக்கும்போது சிங்கிள் ஸ்டோனுக்கு இடையிலையும் நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்து எடுத்துக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரிப்பாக நல்லா நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா ஒட்டிட்டு கூட நீங்கள் மேலே ஸ்டிச்சு வந்து கொடுத்துக்கலாம். எல்லா மேங்கோ ஷேப்புக்கும் இதே மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் நூல் எடுத்துகிட்டு இந்த போட்டிருக்க அந்த லீஃப் எல்லாம் ஃபில் பண்ண போகிறோம். ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் சில்க் த்ரெட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா லீஃபுக்கும் நம்ம இந்த மாதிரி க்ரீன் கலர் த்ரெட்டை யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம ரேண்டமாக சூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி க்ரீன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி லீஃப் வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் சாரீக்கு மேட்சான எந்த கான்ட்ராஸ்ட் கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க.
நல்ல பிரைட்டாக அழகாக தெரியணும் அந்த மாதிரி கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபில் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு saree கலர் சில்க் த்ரெட் எடுத்துட்டு அதை வச்சு நாம் ஃபில் பண்ணாமல் வச்சுருக்க மற்ற லீஃப் எல்லாம் உள்ளே வந்து saree கலர் த்ரெட்டில் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அழகாக எல்லா லீஃபும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா லீஃபும் ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த மேங்கோ ஷேப்குள்ளே ஃபில் பண்ண போகிறோம். அதே மாதிரி saree கலர் த்ரெட் எடுத்துட்டு நாம் இந்த மாதிரி பாக்ஸாக உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபில்லிங் நம்ம வந்து கொடுக்கும்போது நமக்கு உள்ளே வந்து ரொம்ப அழகாக நமக்கு வந்து ஃபில் ஆயிரும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சுற்றியும் ஒரு அவுட்லைன் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மேங்கோ ஷேப்புக்கும் உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆன்டிக் பீட்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி பூ மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். சென்டரில் ஒரு பீட்ஸ் கொடுத்துட்டு சுற்றியும் ஒரு 5 பீட்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன கேப் விட்டு நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஜர்தோசி வச்சு அதுக்கு ஒரு அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜர்தோசி யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம நூல் வெளியே எடுக்கிறது இதெல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ஜர்தோசி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்க இந்த பூ மாதிரி நமக்கு அழகா கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒயிட் கலர் பீட்ஸை யூஸ் பண்ணி அங்கங்க நம்ம ஒரு ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். பாருங்க நமக்கு எவ்வளோ அழகா ஹேண்ட் டிசைன் கிடைச்சிருச்சு. பார்டருக்கு வந்து ஜரி லைன் கொடுத்துட்டு 3 லைன்ஸ் ஜரி லைன், 1 லைன் வந்து ஆன்டிக் பீட் லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு, இது பேக் நெக்கு. அதே சேம் டிசைன் தான் நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணிவிட்டு அதே மாதிரி இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு நல்ல ஒரு கிராண்டான லுக் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பிகினராக இருந்தாலும் உங்களாலையும் ஒரு நல்ல பிரைடல் ப்ளவுஸ் டிசைன் வந்து போட முடியும். கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.